வெற்றிமாறன் அண்ணா வந்து நெருங்கி பழகிருக்காரு, வந்து உட்கார்ந்து இங்க பேசிலாம் இருக்காரு. ஆமாம். அதனால கேட்குறேன், ஒருவேளை அவங்களுக்கு 2 பேரும் அந்த பரஸ்பரம் பேசும்போது சொல்லியிருப்பாரா விஷயங்களை? வெற்றிமாறன் சாரும் எனக்கு இவர் முக்கியம். அவர் இங்கே வரும்போது கூட 10,000 வாழை வெடித்து அவர் அவ்வளோ பிரம்மாண்டமாக கூப்பிட்டு இங்கே மாலை போட்டு பயங்கரமாக பண்ணி அமிச்சாப்பல மாமா தான். ஆனால் அப்போது பேசி ஒரு 2 மாதத்தில் வட சென்னை ஷூட்டிங் எடுக்கணும் சிவானா அப்படின்னு சொல்லிட்டு ஊர் ஃபுல்லாக நாங்கள் தான் சுற்றி காட்டுறோம். நாங்கள் மாமா பசங்க எல்லாம் சுற்றி காட்டினோன்னே எல்லாருக்கும் ஒரு இடத்துல செலக்ட் பண்ணார். ஒரு மறு மாதமே வட சென்னை ஷூட்டிங் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஊர் உள்ள. அதேமாரி தான் நான் பண்ணுவார். இப்போ ஒரு கொலை பண்ணிட்டு போனார்னா ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் படம் பார்த்துட்டு ஒரு 2 நாள் ஜாலி பண்ணிட்டு போய் ஆஜராகிடுவார். அதேமாரி தான் சிம்பு எங்கள் ட்ராக்கில் வந்து பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆனால் சிம்புக்கு இது ஈடாகுமா தெரியல. நம்ம தனுஷ் வட சென்னை எடுத்த தனுஷ் தான் நம்மளுக்கு சூப்பர். தனுஷ் தானே வேறு லெவலு. தனுஷே கை குத்து ஆனால் வாங்க நம்ம ஒன்றா சாப்பிட்லாம் சொல்லிட்டு அவங்க வீட்டில் சாப்பிட வச்சார். நான் தனுஷ் சார் மாமா வெற்றிமாறன் எல்லாம் வந்து ஓட்டு வீட்டில் தான் இருக்கார். நாங்கள் அங்கே மாடி வீடு இருக்குது. நான் தனுஷ் சார் எல்லாம் உட்காந்து ஒரு ஓட்டு வீட்டில் சாப்பிட்டு அனுப்பிச்சி விட்றாரு. நீங்கள் பார்த்துக்கோங்க, எது இருந்தாலும் நான் உங்களுக்கு பார்த்துக்கிறேன்னு. ஆமாம், நாங்கள் அவர் ஹெல்ப் பண்ணார். அவர் பேக்ரவுண்டு நாங்கள் பசங்க எம்எஸ் டீம்னு பிள்ளைங்க இருக்குது, அதுங்க ஹெல்ப் பண்ணோம். நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோண்ணா அவர் இல்லாமல். ஓப்பனாக சொல்லப்போனால் சோத்துக்கே வழி இல்லாமல் இருக்கிறேன் நான்லாம். அந்தமாரி அவர் கூட இருந்தால் காலையில் சாப்பாடு, நைட்டு சாப்பாடு டிஃபனு எது இருந்தாலும் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, நாங்கள் போய் வாங்கிட்டு வருவோம். காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தோன்னா சாப்பிட்டு ஜாலியாக ஒத்துமையாக போவார். அதேமாரி ஜாலியாக இருப்பார் எங்கள் கூட. அவர் இறந்தவொன்னே தான் தெரியுது, எல்லோரும் பேச ஆரம்பிக்கிறாங்க.